அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்குறது உளுந்தன் களி. இதுடைய பயன்கள் வார்த்தைகளில் வர மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பயன்கள் இருக்கிறது. என்னையே கேட்டால் இது நான் அதீதமாக சாப்பிட்ருக்கேன். ஏன்னா எங்களுடைய விவசாய நிலத்தில் அம்மா அதிகமாக விளைச்சல் பண்ணுறது உளுந்து, தட்டாம்பயிர், முன்னிப்பயிர், கம்பு, கேழ்விறகு இந்த மாதிரியான பயிர் வகைகள் தான் அதிகமாக விளைச்சல் பண்ணுவாங்க. காலையில் எந்திரிச்சாலே வெந்தய கஞ்சியாக இருக்கும், இல்லது உளுந்தன் களியாக இருக்கும். இது மாதிரி தான் எங்களுடைய காலை உணவு திட்டமே. உளுந்தன் களி மாவு செய்கிறது மிக எளிது தான். உளுந்து ஒரு பங்குனா பொட்டுக்கடலை, அரிசி, எள்ளு 3/4 பங்கு எடுத்துக்கோங்க. வாசனைக்கு ஏலக்காய், டேஸ்ட்டுக்கு காய்ந்த பேரிச்சம்பழம், அப்புறம் முந்திரி பருப்பு. இது அனைத்தையுமே மெது வாணலில் வறுக்கணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி வறுத்துட்டு அரைத்து சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. களியாக செய்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, இல்லைன்னா மால்ட்டாக சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.